மக்களவை தேர்தல் முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்னைக்கு காலையில 7 மணிக்கு தொடங்கியிருக்கு. பொதுமக்கள் வாக்களிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோட வாக்குச்சாவடிக்கு சென்றுட்டு இருக்காங்க. இன்னைக்கு முதல் ஜூன் தொடங்கி 1ஆம் தேதி வரைக்கும் மக்களவை தேர்தல் நடைபெறும் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதனையொட்டி அரசியல் கட்சிகள் தீவிரமா பரப்புரையில ஈடுபட்டு வந்தாங்க. அப்படி பல கட்சிகளும் இந்தியாவில போட்டி போட்டுட்டு தான் இருக்காங்க. தமிழகத்திலையும் பல கட்சிகள் சுயேட்சையாகவும் பாரம்பரியமா இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு தேர்தல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். முதற்கட்ட மக்களவை தேர்தல்ல தமிழ்நாட்டுல உள்ளிட்ட 21 மாநிலங்கள்ல மொத்தம் 102 தொகுதிகள்ல இன்னைக்கு தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அதனையொட்டி பலரும் ரொம்பவும் ஆர்வமா அவங்களோட ஓட்டுகளை பதிவிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில சினிமா பிரபலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலையிலேயே அஜித், ரஜினி, கமல், விஜய் சேதுபதி, தனுஷ், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பிரபலங்கள் அவங்களோட வாக்கு செலுத்தினாங்க. எல்லாருமே அவங்க வீட்டுக்கு அருகில இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில போய் அவங்களோட வாக்குகளை பதிவு பண்ணாங்க. அதன் பிறகு 2ஆம் கட்டமா இப்பவும் பல பிரபலங்கள் வந்துட்டு இருக்காங்க. அதுல பிக் பாஸ் மூலமா பிரபலமான பிரதீப் ஆண்டனி அவரோட வாக்கு செலுத்திட்டு வாக்களித்த மையத்துக்கு முன்னாடி ஒரு புகைப்படமும் எடுத்து அவரோட ட்விட்டர் பக்கத்துல ட்வீட் பண்ணிருக்காரு. என் கடமையை நான் செஞ்சுட்டேன், உங்க கடமையா எங்களை செய்யாம இருங்க அப்படின்ற மாதிரி அந்த ட்வீட்ல ரொம்பவும் நக்கலாவும் குறிப்பிட்டிருந்தாரு. இதனையொட்டி பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அப்படின்னு ரசிகர்களால ஆசையா அழைக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் அவரோட வீடு இருக்கக்கூடிய பகுதியான நீலாங்கரையிலேயே வாக்குச்சாவடி அமைஞ்சதுனால அங்கேயும் ஓட்ட பதிவிட்டிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அப்படின்னா இப்ப நிறைய பேருக்கு நம்ம விஜய் அவர்களை அறிமுகப்படுத்தணும். ஏன்னா 2026ல கண்டிப்பா எலெக்ஷன்ல நிக்க போறேன் அப்படின்னு சொன்னவரு இப்போ இந்த தேர்தல்ல வெளியூர்ல இருந்து, அதாவது கோட்பட திரைப்படத்துக்காக வெளிநாட்டுல ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தவரு கண்டிப்பா ஓட்டு போடணும் அப்படின்றதுக்காகவே தமிழகத்துக்கு இப்போ ஓட்டு போட்டிருக்காரு. நம்ம விஜய் அவர்கள் ஓட்டு போடுறது அப்படின்னா இப்ப வரைக்குமே எல்லாருக்குமே ஞாபகம் வருது. கடந்த தேர்தல்ல வாக்களிக்கிறதுக்காக சைக்கிள்லே ஓட்டு போட்டுட்டு போனாரு. அது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஆனா இப்போ நிறைய டைட் ஷெட்யூல் இருக்கிறதுனாலயும் ஷூட்டிங்லாம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அவருடைய அரசியல் பணிகளும் போயிட்டு இருக்கிறதுனால கார்லயே ஓட்டு போட்டுட்டு போயிட்டாரு. இந்த வீடியோ தான் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல பரவலா இருக்கு. அதே மாதிரி நடிகை த்ரிஷா அவர்கள் அவங்களோட கடமையை 2 நிமிஷம் மட்டும் சென்னையில இறங்கி ஓட்டு போட்டுட்டு மறுபடியும் அவங்க ஷூட்டிங்காக வெளிநாடு கிளம்பிட்டாங்க. அடுத்து கமலஹாசன் அவர்களும் தன்னோட வாக்குப்பதிவு பண்றதுக்காக தேர்தல் மையத்துக்கு அவரோட வாக்கு அளிச்சிருக்காரு. கூட்டத்துல சிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியான சில புகைப்படங்களும் வெளியாகி இருக்கு. அடுத்து நடிகை ஆண்ட்ரியா அவங்களோட வாக்குப்பதிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியான புகைப்படத்தை அவங்களோட சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டிருக்காங்க. அதே மாதிரி நடிகை குஷ்பு அவங்களோட குடும்பத்தினரோட போய் வாக்குப்பதிவு பண்ணிருக்காங்க. அடுத்து நடிகர் நகுல் மற்றும் அவங்களோட மனைவி ஸ்ருதி இவங்களும் வாக்குப்பதிவு பண்ணிருக்காங்க. இப்படி தொடர்ந்து பல பிரபலங்களும் வாக்குப்பதிவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய வீடியோக்கள் தான் சமூக வலைத்தளங்கள்ல பரவலாகிட்டு இருக்கு. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.